ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நம்ம வீட்லேயே பொடி பண்ணி அந்த பொடியை வச்சுட்டு நல்ல ரசம் வந்து நல்ல கல்யாண வீட்டு ரசம் மாதிரி எப்படி நல்ல டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த ரசத்துக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம பெருங்காயமோ இல்லை காஞ்ச மிளகாயோ எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இது நல்லா தெளிவாக நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு தெளிவாக ஆகிற அளவுக்கு நல்லா கரைச்சிருங்க. இப்போ என்ன பண்ணணும், இதையும் வடிகட்டிடலாம். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து வாங்குகிற புளியில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நம்ம வடிகட்டிடலாம். உப்பு போட்டுடலாம். இதுக்கு 2 தக்காளி போட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக பாதி அளவுக்கு எடுத்து அதையும் பிச்சு போட்டுருங்க. இதில் ஒரு 5 பல்லு பூண்டு போட்டு இதையும் நல்லா தட்டிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் தட்டணும்னு அவசியம் கிடையாது. அப்போது பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு தட்டினீங்கனாலே போதும். இதையும் எடுத்து இதில் போட்டுருங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி இருக்குது இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். வேறு எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொடி இருந்தாலே நம்ம எல்லா வகையான ரசமும் வச்சிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம நல்ல சூப்பரான ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இந்த ரசம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு பாதி மிளகாய் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை இதையும் போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க ரசம் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரசத்தை ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ வந்து லேசாக நுர கட்டி வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ ரசம் வந்து இந்த மாதிரி நுர கட்டி வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். அங்கங்கே கொஞ்சம் பபிள்ஸ் வரட்டும், வர அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ வந்து ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ரசத்துக்கு நல்ல அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. என்வீஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சூப்பரான ஒரு முட்டை பொரியல் ஒன்று வச்சுக்கோங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கும். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் 1 எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ரசம் பாருங்கள், நமக்கு வந்து இப்போ அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை கொதிக்க விட்டுறக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு சும்மா 2 வாட்டி இப்படி ஒரு பரட்டினீங்கன்னு வைங்க, கலக்கி விட்டீங்கன்னு வைங்க, கொதிக்காது. ரசத்தோட அந்த பச்சை வாசம் போகும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். பாருங்க, இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, லேஸ் அப்படி கொதிக்க வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதோட மனம் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நல்ல வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முட்டையை எடுத்து அதில் போட்டுடலாம். ஒரு சிலருக்கு வந்து நல்ல பொடி பொடியாக முட்டை தெரியாமல் அப்படியே வெங்காயம் மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணுறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து முட்டை சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்கும் அவங்களுக்கு.
அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நல்ல முட்டை நல்லா தெரியணுன்றவங்க லேசாகவே இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி போடுங்க. இப்போ இதில் லேசாக வந்து நம்ம மிளகு தூள் தூவி விட்டுறலாம். பாருங்கள், முட்டை பொரியலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சூப்பரான ஒரு பருப்பு ரசமும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இதை மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சாலே நல்ல அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்ல டேஸ்டான நம்ம வீட்டில் அரைச்ச பொடியை வச்சுட்டு நல்ல அருமையான ஒரு பருப்பு ரசமும் நல்ல ஒரு முட்டை பொரியலும் செஞ்சுட்டோம். இதுக்கு நல்ல அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னாலும் நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் அப்பளம் ஒன்று இருந்தாலே போதும், நல்ல அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு ரசமும் முட்டை பொரியலும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you for watching ஈரோடு அம்மாச்சி சமையல். Thank you.